ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம கேபிள் தையல் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி கேபிள் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நான் ஆரஞ்சு கலர் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல் எடுத்திருக்கேன். இப்படி ஊசியில் கோர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் டிசைன் போடுறதுக்கு ஒரு டால்ஃபின் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு ப்ளூ கலர் மிஷின் எம்ப்ராய்டரி நூல் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஊசியை அடியில் குத்தி மேலே எடுத்துக்கோங்க. இப்போ ஊசி எடுத்து இந்த நூலை ஊசியை ஒரு தடவை இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பக்கத்துலேயே குத்தி கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நூல் இப்படி வலது பக்கமாக இருக்கும். இதை இப்படியே வலது பக்கமாகவே சுற்றிடுங்க. சுற்றி மேலே எடுத்துட்டேங்க. பாருங்கள், இங்கே ஒரு நாட்டு மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் வரும். இதுதான் கேபிள் ஸ்டிச்சு. இப்போ அடுத்து அதே தான் நம்ம வெளியில் வச்சு நம்ம இந்த ஊசியை சுற்றணும். நூலை ஊசியில் சுற்றணும். இப்படி ஒரு தடவை சுற்றிக்கோங்க. பக்கத்துலேயே குத்தி கொஞ்சம் தள்ளி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த வலது பக்கம் இருக்கிற நூலை நம்ம சுற்றி விட்டு மேலே எடுத்துடணும். இப்போ ரெண்டாவது கேபிள் ஸ்டிச்சு இப்போ வந்துருச்சு. பாருங்கள், அடுத்தது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நூலை ஊசியில் நம்ம நூலை சுற்றுறோம். நீங்கள் இப்படி ஈஸியாக வரணும்னா இப்படி பிடிச்சிக்கிட்டு ஊசி இந்த பக்கம் இடது பக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்படி குத்தி இப்படி எடுத்துருங்க. இப்போ நூல் வலது பக்கம் இருக்குது. இந்த வலது பக்கமாக தான் நூலை போடணும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம இதை ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிருவோம். இப்போ பாருங்கள், கேபிள் ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் அடியில் குத்தி எடுத்து நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இதை டிசைனில் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மிஷின் எம்ப்ராய்டரி நூல், சில்க் த்ரெட்டு நான் 4 நூல் எடுத்துருக்கிறேன். எடுத்து ஊசியில் கோர்த்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த லைனில் போட்ட மாதிரியே தான் போட போகிறோம். ஊசியில் இந்த நூலை ஒரு தடவை சுற்றிக்குவோம். உங்களுக்கு சில்க் த்ரெட்டு கொஞ்சம் வலிக்கிட்டு தான் இருக்கும். இப்படி ஒரு தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பக்கத்தில் குத்தி இப்போ பாருங்கள், வலது பக்கமாக இருக்கிற நூலை வலது பக்கமாகவே போட்டு மேலே எடுத்துருவோம். சிக்காயிடுச்சுன்னா ஒவ்வொன்றா நீங்கள் நூல் எடுத்தீங்கன்னா சரியாயிடும் உங்களுக்கு.
இப்போ இந்த மாதிரி இந்த டிசைன் முழுவதும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், டிசைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், கேபிள் ஸ்டிச்சு போட்டு முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.